அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர் திடீர் ராஜினாமா, 7 ஆண்டு சிறை, நீதிபதி தீர்ப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், திமுக சொந்த அமைச்சர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக களத்தில் இறங்கி ரெய்டுகள் நடத்தினாங்க இல்லையா? இந்த ரெய்டின் அடிப்படையில் அமைச்சர் சேகர் பாபுடைய வீட்டில் எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்திங்கன்னா சிக்கியது. இன்றைக்கி முக்கிய ஆதாரங்களும் சிக்கிறது. அதே மாதிரி திமுக சொந்த அமைச்சர் பெரியசாமி அவருடைய வீட்டிலும் ரைடு நடந்தது. அதே ரைடில் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய சாம்ராஜ்யமே அழியக்கூடிய விதத்தில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கு. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா செய்தது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி திமுகவுடைய தலைமைக்கு பார்த்திங்கன்னா வசமாக இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் தான் இப்போ திமுக சார்ந்த அமைச்சர் திடீர்னு பார்த்திங்கன்னா இருவருமே ராஜினாமா செய்யப்படுறதாகவும் அவங்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை உறுதி அப்படின்றதும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எங்கே பார்த்தாலும் ஊழல், கொள்ளை இது மாதிரியே போயிட்டு இருந்த நிலையில் தான் இப்போ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக எவ்வளோ பணங்களை கொள்ளடிக்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த அமைச்சர்கள் அடிச்சுட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சேகர் பாபுடைய வீட்டிலும் பெரியசாமி வீட்டிலும் ரைடு நடந்தது. அதேமாதிரி தொடர்ந்து அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய வீட்டிலும் ரைடுகள் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியும் இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்க. இதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வீட்டில் எக்கச்சக்கமான பணங்கள் இதற்குமே ஒரு 750 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கு. இப்போ இந்த மந்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா சேகர்பாபுடைய வீட்டில் எக்கச்சக்கமான நகைகளும் இதில் சிக்கியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளும் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் தான் இருக்குது. அனைத்து போலியான ரசீதிகள் இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறை மீண்டும் ரெய்டுகள் நடத்த போகிறாங்க. திமுகவுடைய தலைமையகத்திலும் ரைடுகள் நடக்க போது எங்கே ரைடுகள் நடக்கும் அப்படின்றது தெரியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே பெரும் பீதியில் தான் இருக்காங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமையகம் ஒரு கண்ணு துடைப்பைக்காக பார்த்தீங்கன்னா இருவருமே ராஜினாமா செய்ய சொன்னதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.